Hello friends, welcome. 10th standard new syllabus English la vandu first prose பார்க்க போறோம். His first flight written by Liam O'Flaherty. His first flight னா நீங்க வந்து டைட்டில பார்த்துட்டு இது வந்து ஒரு பையன் வந்து ஏரோப்ளேன்ல போறான் அப்படி நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இந்த இடத்துல வந்து ஒரு பறவையை வந்து மனுஷனா வந்து பெர்சானிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. இத பத்தி நீங்க போயம்ல எல்லாம் படிப்பீங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்ல வந்து நிலா நிலா ஓடி வா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த போயம்ல வந்து பாத்தீங்கன்னா நிலா வந்து ஓடி வர சொல்றாங்க. ஆனா நிலா வந்து எப்படி ஓடி வருமா? அது வந்து ஒரு உயிரினம் இல்லை. அது வந்து ஒரு நான் லிவிங் திங். அது வந்து ஓடி வர முடியாது. இது இருந்தாலும் வந்து அது ஒரு மனுஷனாக வந்து பெர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது போர்ட்ரேட் பண்ணுறது, இது ஒரு மனுஷனாக நினச்சிக்கிறது, அதுதான் பேர் பெர்சானிஃபிகேஷன். இது வந்து நீங்கள் கிராமர் ரூல்ஸை வயலேட் பண்ணாலும், கிராமர் ரூல்ஸ் வந்து தாண்டினாலுமே இப்படி எழுதலாம். போயம் ப்ரோஸ்லாம் வந்து இப்படி 1-2 வேர்ட்ஸ் வந்து இப்படி எழுதலாம். ஸோ நான் இப்போ கதை வந்து ரீட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் லெசனே வந்து ரீட் பண்ணி கதையை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தமிழில். ஸோ விருப்பம் உள்ளவங்க கேட்கலாம். இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து கிராமர் அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து போடுவேன். அது பார்க்குறவங்களும் பார்க்கலாம். ஸோ இனிமேல் மேக்ஸும் நடத்துவேன், இங்கிலீஷும் வரும். ஸோ இப்போ பார்த்துருவோம். த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். ஸோ லெட்ஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய மலையிலலாம் வந்து 1-2 படத்தில் ஷூட்டிங் நடக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஷூட்டிங் நடக்கும். இதுக்கு பேர் வந்து கிளிஃப் அப்படின்னு சொல்லுவோம். கிளிஃப்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஜியாகிரஃபி நல்லா தெரியும்னா இதுவும் தெரியும். ஸோ கிளிஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிளிஃப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பகுதி, இந்த ஃபோட்டோலே உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கடைசி பகுதி அந்த கிளிஃபோட எண்டில் பேர் தான் லெட்ஜுன்னு சொல்கிறது. லெட்ஜுனா கிளிஃபோட எண்ட் பகுதி. அங்கே வந்து ஒரு பறவை வந்து நின்றுட்டு இருக்காமா, யங் சீகல் பறவை. சீகல் பறவையெல்லாம் என்னென்னா வந்து மீனை வந்து சாப்பிடுங்க, கடல் மீனை வந்து சாப்பிடுங்க, அதான் வந்து சீகல் பறவை. His 2 brothers and his sister had already flown away the day before. இதோட அண்ணன்கள் இல்லைன்னா தம்பிகள், அக்காக்கள், தங்கச்சிகள்லாம் வந்து என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு பொதுவாக கொடுத்துருக்காங்க. 2 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் வந்து ஏற்கனவே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த டே பிஃபோர்னா நேற்று பறந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஏற்கனவே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறதோட மீனிங் தான் த டே பிஃபோர்னு அர்த்தம். ஸோ ஹி ஹேட் பீன் afraid to fly with them. ஆனால் அவங்க கூட பறக்கிறதுக்கு வந்து இதுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. Somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. சரி, நம்ம பறவையாக பறந்து தொலைச்சிட்டோம், வேறு வழி இல்லை, பறந்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி அந்த பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ்னா, அந்த லெட்ஜே வந்து பெரிய விளிம்பு தான், விளிம்பு பகுதி. அந்த லெட்ஜில் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்கும்ல, லாஸ்ட் பாயிண்ட்டு, அதுக்கு பேர் நுனி பகுதின்னு சொல்லுவோம். அந்த நுனிக்கு போய் நிற்கிதாமா, நின்று அதான் அதுக்கு பேர் தான் வந்து பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ் அண்ட் attempted to flap his wings. ஃப்ளாப்னா வந்து அசைக்கிறது. எதை அசைக்கிறதுனா விங்ஸை வந்து ரெக்கைகளை வந்து அசைச்சு பறக்க ட்ரை பண்ணுது. ஆனால் அதுக்கு பயம் வந்துடுச்சு. பயம் வந்து அப்படியே நிற்கிது. த கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் tree stretched down beneath and it was such a long way down, miles down. He felt certain that the wings would never support him, so he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. ஸோ இப்படி இருக்குது அந்த லெட்ஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அது வந்துட்டு பறக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே வந்து பறந்து விரிந்திருக்கு ஒரு கடல், ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப மைல்ஸ் தூரத்தில் இருக்குது. இது பறக்க ஆரம்பித்து அது ஏதோ கீழே விழுந்து கடலில் விழுந்து செத்து போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து அதுக்கு இருக்குது. அதான் இங்கே சொல்ல வராங்க. அதனால் பயந்து பறக்க மறுத்து அது திரும்பிடுச்சு. திரும்ப வந்து அந்த லெட்ஜுக்கே திரும்பி அங்கேயே வந்து நைட்டு தூங்கிருச்சு. ஈவன் when each of his brothers and his little sister, ஸோ இங்கே லிட்டில் சிஸ்டருங்கிறது தங்கச்சியை குறிக்குது. brothers and little sister whose wings were far shorter than his own ran to the brink, flapped their wings and flew away. He failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. அதாவது என்னென்னா, அவங்க இதோட சகோதரிகளோட ரெக்கைகள்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்காமா. ஸோ விங்ஸ் வந்து ரெக்கை வந்து பெருசாக இருந்தால் தான் நல்லா பறக்க முடியும். அவங்களுக்கே ரெக்கை சிறுசாக இருக்குது, ஆனால் அவங்களால பறக்க முடியுது. ஆனால் இந்த பறவையால் முடியல, பயம் இருக்குது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரேன் டு த பிரிங்க்னா நுனி பகுதிக்கு போய் விங்ஸை வந்து ரெக்கைகளை வந்து அசைச்சிட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பட் ஹீ ஃபெயில் டு மஸ்டர் அப் கரேஜ். ஆனால் இதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து தைரியம் விட்டு போயிடுச்சு. கரேஜ்னா தைரியம். ஸோ தைரியம் வந்து விட்டு போய் டு டேக் தட் பிளஞ்ச் விச் அப்பியர் டு ஹிம் ஸோ டெஸ்பரேட். இந்த சேலஞ்ச் வந்து அது எடுக்கிறதுக்கு வந்து ஹோப்லெஸ்ஸாக மாறிடுச்சு. டெஸ்பரேட்டோட மீனிங் வந்துட்டு ஹோப்லெஸ்னால் தன்னம்பிக்கை வந்து இழக்கிறது. அதான். His father and mother had come around calling to him shrilly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away. அதாவது இதோட அப்பா பறவை அம்மா பறவைலாம் வந்து இது வந்து கத்துன்னு கத்துறாங்க, ரொம்ப திட்டுறாங்க. ஷ்ரில்லினா கத்துறது. threatening to let him starve on his ledge. இப்போ நீ பறக்கிறையா இல்லை வந்து நீ பட்னி போடட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸ்டாவ் அப்படின்னா வந்து பட்னி போடட்டுமா இல்லை நீ பறக்கிறையா அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹி குட் நாட் மூவ். ஆனால் அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே இருந்தால் சோறு போட மாட்டாங்க, சோறு போடாமல் ஸ்டாவ் பண்ணியே, அதாவது பட்னி இருந்தே செத்துருவோம்.
ஆனால் பறக்க ஆரம்பித்தோம்னா ஒரு வேளை கீழே விழுந்து அடிப்பட்டு கூட சாவும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அடுத்த பேராக் போவோம். தட் வாஸ் 24 hours ago. இந்த நடந்ததெல்லாம் எப்போனா நேற்று, 24 hours ago நேற்று. சின்ஸ் தென், அப்பையிலேருந்து வந்து நோபடி ஹட் கம் நியர் ஹிம். அப்பையிலேருந்து வந்து இந்த பறவைக்கு பக்கத்தில் யாருமே வரலை. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. அதாவது வந்து இது என்ன பண்ணுதாமா, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காமா. அவங்க அப்பா அம்மா பறவை வந்து இதோட சகோதரிகளை வந்து எப்படி பறக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட், டீச்சிங் them how to skim the waves. ஸோ சீகல் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடலில் போய் இருக்கிற வந்து மீன்கள் எல்லாம் சாப்பிடும். ஸோ கடலுக்கு மேலே வந்து அப்படியே பறந்து, அந்த அலைகள் மேலே அப்படியே பறந்து மீன்களை வந்து எப்படி கொத்தி திங்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அவங்க அப்பா அம்மா பறவைகள் இவங்க சகோதரிகளுக்கு. He had in fact seen his older brother hatch his first herring and devour it, standing on a rock while his parents circled around raising a proud cackle. இந்த பறவை வந்து என்ன பண்ணுச்சாமா, பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குதாமா, seen his older brother, இதோட மூத்த அண்ணன் வந்து என்ன பண்ணுதாமா, catch his first herring. ஹெரிங்னா அதோட மீனிங் வந்து என்னென்னா a long silver fish that swims in a large groups in the sea. இது ஒரு வகையான ஃபிஷ். ஹெரிங்கிறது தான் டீவோர் இட்னா வந்து இதை சாப்பிட்றது. ஸோ மிச்சம் மீதி வைக்காமல் அப்படியே ருசிச்சு சாப்பிட்றதுக்கு பேர் தான் டீவோர். அந்த பிரதர் பறவை என்ன பண்ணுதாமா, அண்ணன் பறவை ஒரு மீனை வந்து பிடிச்சி அதை வந்து நல்லா சாப்பிடுது. ஒரு ராக் மேலே நின்று அப்படியே சாப்பிடுதாமா. அதோட பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அப்பா அம்மா பறவை அதை அப்படியே சுற்றி நின்று என் ப்ரௌடு கேக்கல்னா அப்படியே கத்துறது. ஸோ அப்படியே சாதிச்ச மாதிரி கத்துவோம்ல, அந்த மாதிரி கத்துறாங்க அவங்க. அந்த ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்டு அபவுட் ஆன் த பிக் பிளாட்டியூ மிட்வே டவுன் த ஆப்போசிட் ஹிப் லாஃபிங் அட் ஹிஸ் கவர்ட் ஐஸ். கரேஜுக்கு ஆப்போசிட் தான் கவர்ட் ஐஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன அந்த காலையில் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்களாமா, அந்த மொத்த குடும்பமும் தங்கச்சி அண்ணன்கள் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த கிளிஃப் மேலே வந்து நடந்து அப்படியே இந்த பறவையை பார்த்து சிரிக்கிறாங்களாமா. அட் ஹிஸ் கவர்ட் ஐஸ்னால் வந்து தைரியம் இல்லாதது, கோழைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் கவர்ட் ஐஸ். கரேஜ் அப்படின்னா தைரியம், கவர்ட் ஐஸ் அப்படின்னா வந்து கோழை, தைரியத்துக்கு ஆப்போசிட். ஸோ கோழைத்தனம் சொல்லலாம். த சன் வாஸ் நவ் அசெண்டிங் த ஸ்கை. சன் வந்து அப்படியே உதிக்குது. பிளேசிங் வார்ம்லி ஆன் ஹிஸ் லெட்ஜ் தட் ஃபேஸ்ட் த சவுத். அப்படியே வந்து அந்த சன்னோட ரேஸ் வந்துட்டு அப்படியே அனல் அடிக்குது அப்படியே பயங்கரமாக. ஹி ஃபெல்ட் த ஹீட் பிகாஸ் ஹி ஹேட் நாட் ஈட்டன் சின்ஸ் த ப்ரீவியஸ் நைட் ஃபால். ஸோ நைட்லேருந்து வந்து அவங்க திட்டிட்டு போனாங்களே, நைட் ஃபால்னால் என்ன, சன் செட்டு தான் நைட் ஃபால். அப்போ வந்து அப்பையிலேருந்து வந்து இதுக்கு ஒரு எதுவுமே சாப்பிடலை. அதனால் வந்து அப்படியே சூரிய வெயிலில் வந்து யோசிச்சு பாருங்கள், பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது, மலை மேலே நிற்கிது அப்படியே. இதுக்கு வந்து நைட்லேருந்து ஒன்றுமே சாப்பிடலை. அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. தென் ஹி ஹேட் ஃபவுண்ட் அ ட்ரைடு பீஸ் ஆஃப் மேக்கரல் ஸ்டைல் அட் த ஃபார் எண்ட் ஆஃப் ஹிட்ஸ் லெட்ஜ். மேக்கரல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஃபிஷ் தான், அதுவும் ஒரு வகையான ஃபிஷ் தான். அதோட டெய்ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா லெட்ஜில் வந்து இருக்காமல் அதை வந்து கண்டுபிடிச்சி சாப்பிடுது. அது கிடச்ச ஒரே ஒரு உணவு வந்து அதே தான். நவ் தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்கிராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். இப்போ வந்து ஒரு துளி கூட வந்து சோறே இல்லை, அதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அந்த ஒரே ஒரு டெய்ல் மட்டும்தான் இருக்குது, வால் மட்டும்தான் இருக்குது. அந்த மீனோட வால் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கு. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sisters had been hatched. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, அவங்க குடும்பத்தோட நெஸ்ட் இருக்குல்ல, நெஸ்ட்னால் வந்து பறவைகள் தங்கும் இடம். ஸோ அங்கே வந்து போய் தேடுதாமா, ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படி இப்படின்னு போய் தேடுது. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. ஸோ எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போய் வந்து தொலாவி பார்க்குது. ஸோ இவங்க அண்ணன்கள் வந்து அண்ணன் தங்கச்சி பிறந்த முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையிலலாம் போய் தேடி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சாப்பிட்ற அளவுக்கு போயிடுச்சுமா, பசியில், அவ்வளோ பசியில் இருக்குது. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. அதாவது இது என்ன பண்ணுதாமா, கொஞ்சமாக அதோட காலை வந்து மென்மையாக அப்படியே நகர்த்தி எப்படியாவது நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு வெறும் கால்லையே, அதாவது பறக்காமல் காலால் நடந்து போக முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கு, ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. பட் on each side of him the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நீங்கள் தான் இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கிளிஃப் இருக்குது, அது வந்து ரெண்டாக உடஞ்சிருக்கு. ஸோ அந்த கிளிஃபோட
கடைசி பகுதி, அதான் லெட்ஜில் இருந்து இன்னொரு லெட்ஜில் தான் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. அந்த லெட்ஜ் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது, சரியா, கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. ஸோ எப்படியாவது போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. நடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்டீப்பானா கொஞ்சம் சாய்வாக செங்குத்தாக இருக்குது. அதே நேரம் வந்துட்டு நடுவில் வந்து உடஞ்சிருக்கிறனால அது கீழே வந்து கொஞ்சம் கடல் அப்படியே தெரியுது. ஸோ நீங்கள் தான் இமேஜின் பண்ணிக்கணும். அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தேர் வாஸ் அ டீப் வைட் கிராக். இதுதான் நான் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இப்படி இருக்குது. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. But then on what could he walk? அதால் முடியும், எஸ், அதால் வந்து மேலே போக முடியும், அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சேர முடியும். ஆனால் மேல் நோக்கி நகுந்தால் மட்டுமே. மேல் நோக்கினா இங்கே நார்த்வர்ட்ஸ்னால் மேல் நோக்கி. ஸோ இந்த இடத்துல நார்த்னால் வந்து நார்த் சவுத்துன்னு சொல்ல வரல, அவங்க மேல் நோக்கி அப்படின்னு சொல்ல வராங்க. மேலே வந்து நடக்க முடியும். பட் எப்படி நடக்க முடியும்? அண்ட் வாட் குட் ஹி வாக்? ஏதாவது படி இருக்கா, ஏணி இருக்கா நடக்கிறதுக்கு? இல்லை. தெர் வாஸ் நோ லெட்ஜ் அண்ட் ஹி வாஸ் நாட் அ ஃப்ளை. அதுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை மேலே ஏறுறதுக்கு. அதனால இதனாலேயும் பறந்தும் போக முடியாது. அண்ட் அபவ் ஹிம் ஹீ குட் see nothing. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. ஸோ இன்னும் இது மேலே ஏறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்னும் அந்த சீயை விட ஹைட்டாக இருக்குது. அதனால் இன்னும் நம்ம கீழே விழுந்து செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் வந்து அதுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப செங்குத்தாகவும் இருக்குது, ஹைட்டாகவும் இருக்குது. அதனால் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போக முடியாமல் அங்கேயே நிற்குது. He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing. அது என்ன பண்ணுதாமா, சரின்னு சொல்லி இன்னொரு பிளான் ஒன்று போட்டுட்டு அந்த கடைசி நுனிப்பகுதிக்கு போகுது. இது இருக்கிற லெட்ஜோட நுனிப்பகுதி, அதான் பிரிங்க் ஆஃப் த லெட்ஜுக்கு போயிட்டு ஒரு காலை வந்து தரையில் அப்படியே வச்சுக்கிட்டு லெட்ஜோட அந்த பிரிங்கில் வச்சுட்டு ஒரு காலை, இன்னொரு காலை வந்து அப்படியே காற்றுல வச்சுருக்கு. ஸோ ஹைடிங் அண்டர் ஹிஸ் விங், காற்றுல வச்சுருக்கிற மாதிரி வச்சாலும் அதோட விங்ஸ்க்கு கீழே வந்து மறைச்சி வச்சுருக்கு. ஹி க்ளோஸ்டு ஒன் ஐ தென் த அதர். ஸோ ஒவ்வொரு கண்ணாக வந்து ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் அடுத்த கண்ணையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் ப்ரிட்டண்டட் டு பி ஃபாலிங் அ ஸ்லீப். ஸோ இது எப்படி ட்ராமா பண்ணுதுன்னா அப்படியே தூங்கிட்டே கீழே விழுகிற மாதிரி. இது ஆக்சுவலாக தூங்கிட்டு இருக்காமா, அப்படியே கீழே விழுகிற மாதிரி வந்து ட்ராமா போடுமாமா. அப்படியே அவங்க அப்பா அம்மா வந்து இதை காப்பாற்றுமாமா, அந்த மாதிரி வந்து ட்ராமா போடுது. ஸோ இதுதான் இது கிடச்சிருக்கிற நெக்ஸ்ட் பிளான். ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். இது கீழே விழுகிற மாதிரி அப்படியே போய் தூங்கிட்டே கீழே விழுகிற மாதிரி, இந்த தூக்கத்தில் எல்லாம் நடப்பாங்களே அது மாதிரி தூங்கிட்டே கீழே விழுகிற மாதிரி ட்ராமா போட்டாலுமே யாருமே வந்து இதை பார்க்கலையாமா இந்த ட்ராமாவை. ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் லையிங் ஆன் த பிளாட்யூ டோசிங்னா லைட்டாக அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த சகோதரிகள்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. வித் தேர் ஹெட் சங்க் இன் டு தேர் நெக்ஸ்ட். ஸோ அவங்க தலைகள்லாம் வந்து அப்படியே கழுத்தோடு சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹிஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் த ஃபெதர்ஸ் ஆன் ஹிஸ் ஒயிட் பேக். ப்ரீனிங் அப்படின்னா வந்து அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து பிடுங்கிறது. எப்படி வந்து நாயில் தெருநாய்க்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து சொரியும் போது தன்னோட வாயாலேயே சொரியும். ஸோ அது கை இல்லாதனால வாயால் சொரியும். அதே மாதிரி தான் வந்து இந்த அப்பா பறவை வந்து அந்த பீக்கால் வந்து ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிகிட்ருக்கு. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். ஆனால் அந்த ட்ராமா வந்து அந்த பறவையோட அம்மா மட்டும் பார்த்துட்ருக்கு. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் ஹை கம்ப் ஆன் த பிளாட்டியோ, ஹர் ஒயிட் பிரஸ்ட் த்ரஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ஹைட்டில் வந்து அவங்க உட்காந்துட்ருக்காங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பறக்க ஆரம்பிச்சிருச்சு. த்ரஸ்ட் அப்படின்னா வந்து ஆக்சிலரேட் பண்ணுறது. அது வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு, முன்னாடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நவ் அண்ட் அகைன் ஷி டோர் அட் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட் அண்ட் தென் ஸ்கிராப்ட் ஈச் சைட் ஆஃப் ஹர் பீக் ஆன் த ராக். ஸோ என்ன பண்ணிச்சாமா, அது காலில் பிடுங்கிட்டு வந்த அந்த ஒரு மீனை வந்துட்டு அந்த பறவைக்கு வந்து கொடுக்குது. த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன்ட் ஹிம். ஸோ இந்த ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிற பறவை வந்து என்ன பண்ணுதாமா, அந்த பார்க்குதாம்மா, பார்த்து அப்படியே அதுக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா சாப்பாடுன்னு அப்படியே அலைஞ்சிட்டு இருக்குல்ல, ஸோ அது பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகுது. ஹவு ஹி லவ்டு டு டியர் ஃபுட் தட் வே, ஸ்கிராப்பிங் ஹிஸ் பீக் நவ் அண்ட் அகைன் டு வெட் இட். இதை வந்து அப்படியே கூர்மையாக்கி சாப்பிட்றதுக்கு வந்து அப்படி ஆசையாக இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஹி அட்டர்ட் அ லோ கேக்கிள், ஹிஸ் மதர் கேக்கிள்டு டு அண்ட் லுக்ட் அட் ஹிம். ஸோ ரெண்டு பேர் வந்து அப்படியே கத்தி அழுகிற மாதிரி போகிறாங்க. ஸோ அடுத்த பேச்சுக்கு. கா 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 ஹி கிரைட் பெக்கிங் ஹர் டு பிரிங் ஹிம் ஓவர் சம் ஃபுட். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா அப்படிங்கிறது வந்து அது அழுகுது. கால் உல் ஆ ஷீ ஸ்க்ரீம்ட் பேக் மாக்கிங்லி. பட் அது வந்து திட்டுது. இது என்ன திட்டும்னா, நீ வந்து எதுக்குமே யூஸ் இல்லை, சாப்பாடு மட்டும் கேட்குற அப்படிங்கிற மாதிரி திட்டும் போல். பட் ஹி கெப்ட் காலிங் பிளைன்டிவ்லி. ஸோ வந்து அப்படியே அழுகிற மாதிரி அப்படியே நடித்து அப்படியே கேட்குது. அண்ட் ஆஃப்டர் அ மினிட் ஆர் ஸோ, ஒரு நிமிஷம் கழித்து வந்துட்டு ஹி அட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். அப்படியே வந்து அது கத்துது, ஜாயாக வந்து அந்த ட்ராமா போட்ட பறவை வந்து கத்துது. ஹிஸ் மதர் ஹேட் பிக்ட் அப் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் வாஸ் ஃப்ளையிங் அக்ராஸ் டு ஹிம் வித் இட்.
ஏன் அப்படி கத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அம்மா வந்து இன்னொரு மீனை வந்து கொண்டு வருது. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. ஸோ வந்து அப்படியே முன்னாடி ஸ்லோவாக அப்படியே நகர்ந்து வருது அந்த சாப்பாடை வந்து வாங்குறதுக்காக அந்த லெட்ஜில். But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. பக்கத்தில் வந்து அப்படியே நிற்கிதாம்மா, அப்படியே சிறகடித்து கொண்டு அப்படியே நிற்கிது. அதே இடத்த வந்து மோஷன்லெஸ்னால் நகராமல் அப்படியே நிற்கிது. இந்த பறவை வந்து ஆசையாக அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived at the fish. ஸோ அது வந்து அப்படியே நின்றுட்டு பார்க்குது, ஏன் நம்ம அம்மா வந்து பக்கத்தில் வரமாட்டேங்கிற, அங்கேயே நிற்கிற அப்படின்னு சொல்லி யோசிச்சு, சரி விடு நமக்கு தான் பசிக்குதே அப்படின்னு சொல்லி பைத்தியத்தில் வந்து என்ன பண்ணுதாமா அப்படியே குதிக்குது. அந்த லெட்ஜை விட்டு பிரிங்கை விட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. With a loud scream, he fell outwards and downwards into space. அதான் கத்திக்கிட்டே வந்து அப்படியே பறந்துருச்சு. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. ஸோ இதோட அம்மா பறவை வந்து டக்குன்னு மேலே வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. அந்த புது ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கு, அப்படி நிற்கிது. இந்த பறவை வந்து குதிக்குது. இந்த ட்ராமா பட பறவை குதிச்சிருச்சு சாப்பாட்டுக்காக. அப்போ அம்மா பறவை வந்து மேலே வருது. ஸ்வீப்ட் அப்ரோச்னா மேலே அப்படியே வருது. As he passed beneath her, he heard the swish of her wings. ஸோ அந்த அம்மா பறவையோட ரெக்க சத்தம் வந்து அப்படியே கேட்குது. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேட்குது விங்கோட சத்தம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த குட்டி பறவைக்கு இப்போ தான் கேட்குது. Then a monstrous terror seized him and his heart stood still. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு திக்குன்னு ஆகி அப்படியே இதயமே நின்று போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. He could hear nothing. But it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. அதுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னே ஒன்றுமே புரியல ஃபார் அ மொமெண்ட். பட் அந்த அடுத்த மொமெண்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. அதோட விங்ஸ் வந்து ரெக்கைகள் வந்து அப்படியே விரிக ஆரம்பிச்சிருச்சு. ரெக்கைகள் விரிஞ்சு the wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா விண்டு வந்து அது வழியாக ஃப்ளோவாக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதோட ஃபெதர்ஸ் வழியால் ஃப்ளோவாக ஆரம்பிச்சு இந்த பறவை வந்து குட்டி பறவை பறக்க ஆரம்பிச்சிருச்சு. தென் under his stomach and against the wings he could feel the tips of his wings cutting through the air. அதோட விங்ஸ் வந்துட்டு ஏரில் பறக்கிறது வந்து அதனால் உணர முடியுது. He was not falling headlong now. He was soaring gradually. அது கீழே விழுகலை, நம்ம நினச்ச மாதிரி அது கீழே விழுகலை. He was soaringனா ரைசிங், ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகி அப்படியே போயிட்டுருக்கு டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். He was no longer afraid. அதுக்கு பயம்லாம் போயிடுச்சு. He just felt a bit dizzy. அப்படியே மயக்க வர மாதிரி ஒரு அளவுக்கு இருந்தாலுமே அப்படி எதுவும் இல்லை, ஒரு அளவுக்கு வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து நல்ல ஹைட்டில் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. Then he flapped his wings once and he soared upwards. அப்புறம் அது வந்து அதோட ரெக்கையை வந்து அசைச்சிக்கிட்டே இன்னும் நல்லா மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. He uttered a joyous scream and flapped them again. He shot higher. He raised his breast and banked against the wind. Ga 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 galul ah. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sisters flying around him, soaring and diving. ஸோ அது என்ன பண்ணுதாமா அப்படியே கத்துது. குடும்பமே சேர்ந்து வந்து எல்லாருமே சந்தோஷத்தில் வந்து கத்துறாங்க. ஸோ அதான் இந்த பேரலில் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மா கத்துறாங்க, ஃபஸ்ட்டு அந்த பறவை கத்துது, அதுக்கப்புறம் அவங்க அம்மா கத்துறாங்க, அப்புறம் அப்பா கத்தி பறவை அந்த சகோதரி பறவை வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, striking and shrilly. இது வந்துட்டு மறந்துருச்சு, நான் பறக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை வந்து மறந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. He was near to the sea now. இப்போ கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. டைவ் அண்ட் சோர் மேலே கீழே பறந்துட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி சீ கிட்ட வந்துருச்சு. சீ கிட்ட வரணும், சீகள்னாலே சீ கிட்ட வந்து மீனை கொத்தணும். ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன். He saw a vast green sea beneath him. அந்த சீ வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. வித் லிட்டில் ரிட்ஜஸ் மூவிங் ஓவர் இட். நடுவில் வந்து இப்போ கடல்னு பார்த்துட்டிங்கன்னா சில உட்கார்றதுக்குன்னு சில பாறைகளாட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கடலில் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ கிளிஃபு கிட்ட கடல்லாம் இப்படி தான் இருக்கும். வித் லிட்டில் ரிட்ஜஸ் மூவிங் அரவுண்ட் இட். He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sister had landed on the green floor in front of him. Green floorனா அந்த சீ, க்ரீன் கலரில் இருக்கிற சீல வந்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து தரையிறங்கிட்டாங்க. They were beckoning to him, calling shrilly. இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுறாங்க, வா எங்கள் கூட வா, கடலில் வந்து உட்காரு, கடலில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. He dropped his legs to stand on the green sea. சரி நம்மளும் போய்தாகணும், பறக்க முடியாதுன்னு நினச்சிட்டோம், பறந்துட்டோம், சரி இப்போ அடுத்து நம்ம சீகளாக பறந்துட்டோம், உட்காந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து அதை போய் உட்கார வந்து ட்ரை பண்ணுது. His legs sank into it.
ஸோ உட்கார ட்ரை பண்ணுறப்ப அதோட கால்கள் வந்து அப்படியே கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஹி ஸ்க்ரீம்டு வித் ஃப்ரைட் அண்ட் அட்டெம்ப்டட் டு ரைட்ஸ் அகெயின். அதை அப்படியே பயத்தில் கத்திட்டு மேலே எந்திரிக்க பார்க்குது. ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸ், அதான் ரெக்கை அப்படியே அடிச்சுட்டு மேலே எந்திரிக்க பார்க்குது. பட் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர் அண்ட் ஹி குட் நாட் ரைஸ் எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். ஹிஸ் ஃபீட் sank into the green sea and then his belly touched it and he sank no further. பட் அது பறக்க நினச்சாலுமே பறக்க முடியல, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, அது வந்து ஃபஸ்ட்டு டைம் பறக்குது, அது இல்லாமல் ரொம்ப சாப்பிடாமல் பறக்குது. அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனால் பறக்க முடியல அப்படின்னு சொல்லி சரி கொஞ்சம் கீழே போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகுது. அவ்வளோதான், அதோட நின்றுச்சு, கீழே போகிறது நிப்பாட்டிருச்சு. அது ஒரு இடத்துல கடல் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட், அதான் நான் இப்போ சொன்னேன், கடலை மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அரௌண்ட் ஹிம் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங். அவங்க குடும்பம் எல்லாருமே சேர்ந்து வந்து அப்படியே கத்துறாங்கன்னா பாராட்டுறாங்க. ப்ரைசிங் ஹிம் அண்ட் தேர் பீக்ஸ் ஃபார் ஆஃபரிங் ஹிம் ஸ்கிராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். அவங்களோட வாயிலிருந்து அவங்க பிடிச்சி அவங்க வந்துட்டு இதுக்கு ஊட்டி விடுறாங்க, ஃபிஷ் வந்து ஊட்டி விடுறாங்க. ஹீ ஹேட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். அந்த பறவை வந்து அதோட முதல் பயணத்தை வந்து முடிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெசன் வந்து முடிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் இன்னும் புக் பேக் எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்ணுவேன். இந்த கொஸ்டின் ஆன்சருக்குலாம் வந்து ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவேன். அப்புறம் அந்த டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இதை பற்றிலாம் இன்னும் நான் வீடியோஸ் வந்து நிறையா போடுவேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு டைம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.